Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Tuesday Twinsல cabbage யூஸ் பண்ணி ரெண்டு டிஃபரண்டான ரெசிபீஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே மேட்சிங்கா இருக்கிற cabbage chutney. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது லஞ்ச்க்கு டிஃபரண்டான டேஸ்டான cabbage biryani. ஃபர்ஸ்ட் நம்ம கோசு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, கொஞ்சமா கோசு இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கோம். காரத்துக்காக 7 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுக்கு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு ஃபுல்லாக வறுபட தேவையில்ல, பாதி அளவுக்கு வதங்கினதுமே காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் சேர்த்துக்கலாம். கோசு சட்னி தானேன்னு சொல்லிட்டு கோசு அதிகமாக சேர்த்தோன்னா சட்னி சலசலன்னு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கோஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக புளியும் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம். கோஸோட பச்சை ஸ்மெல் போகி நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் சட்னியில் கோஸு ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி அதிகமாக சேர்க்காம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோஸு சட்னி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ நமக்கு சூப்பரான கோசு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கோசு சட்னி இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோட சூப்பரான கேபேஜ் சட்னி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து லஞ்சுக்கு சூப்பரான ஒரு கேபேஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். கேபேஜ் பிரியாணிக்கு 1 அழாக்கு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணிடலாம். கோஸை இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். கேபேஜ் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கேரட் வச்சுருக்கோம். கேரட் ஆப்ஷனல் தான். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து வச்சுருந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி பெரிய பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2ஆக கட் பண்ணி வச்சுருந்த 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பிரியாணியில் கொஞ்சமாக நம்ம கேரட் சேர்க்க போகிறோம், இது ஆப்ஷனல் தான். கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜ்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம். கேபேஜோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேபேஜ் பிரியாணியில் மசாலாலாம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால கோஸோட அந்த ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் புளிப்புக்காக 1 கரண்டி அளவுக்கு கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா இல்லைன்னா பொன்னி அரிசியில் கூட செய்யலாம். ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துருக்கோம். 1 அழாக்கு பாஸ்மதி அரிசிக்கு 2 அழாக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கணும். அப்போ தான் பிரியாணியில் உப்பு சரியாக இருக்கும். சப்போஸ் குறைவாக இருந்ததுன்னா இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் மூடி போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேபேஜ் பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. நம்ம சரியான அளவுக்கு தண்ணி வச்சதுனால அடியில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. கேபேஜ் பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது நம்ம கேபேஜ் பிரியாணின்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கேபேஜ் பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இன்றைக்கி டியூஸ்டே ட்வின்ஸில் நம்ம பார்த்த இந்த கேபேஜ் பிரியாணியும் கேபேஜ் சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.